அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினமணி பேப்பர் டெய்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அமெரிக்காவோட 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்திருக்கார். இதுக்கு முன்னாடி 45வது அதிபராகவும் அவர் தான் இருந்திருப்பார், சரிங்களா? அதை தாண்டி பார்த்தோம்னா ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இங்கே இருக்கார் இல்லையா? ஜேடி வேன்ஸ் அவர் தான் வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவோட துணை அதிபராக வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நேற்று நடைபெற்று இருக்கு. ஸோ அந்த ஒரு செய்தி தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அமைச்சரை பற்றின இலக்கணத்தை இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு செயலுக்கு தேவையான விஷயங்கள், கரெக்டான டைமு, ஓகேங்களா? எப்படி செய்ய போகிறோங்கிறத தெரிஞ்சு, ஓகேங்களா? எல்லா செய்கிற வேலையை வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறவங்க தான் ஒரு அமைச்சராக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருக்குறளின் 631 அதிகாரம் அமைச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12.8 லட்சம் கோரிக்கைகள் வந்து கோரிக்கை மனுக்களுக்கு வந்து தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல செய்தி, சரிங்களா? மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் 2023ஆம் ஆண்டு நம்ம டிசம்பர் 18ஆம் தேதி முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் தான் நமக்கு அரசாங்கத்தினுடைய 15 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல கூடுவாங்க, ஓகேங்களா? ஒரு கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, மக்களுடன் முதல்வர் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. இதில் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நமக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த முகாமில் போய் நம்ம சொல்ல முடியும். அப்படி சொல்கிறப்ப நமக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது 30 நாளில் கிடைச்சிரும், சரிங்களா? ஸோ ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். ஒரு சர்வீஸ்க்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அரசாங்க தரப்புல இருந்து, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அரசாங்கம் இந்த மாதிரியான திட்டங்கள் மூலயமா அதை உறுதிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க. ஒரு சர்வீஸை நம்ம கேட்டோம்னா 30 நாளுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான விஷயம். ஸோ இதில் பார்த்தோம்னா 12.8 லட்சம் பேருக்கு வந்து தீர்வுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேசிய அரிய கனிமங்கள் இயக்கம் விரைவில் தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு நாட்டினுடைய தேவைக்கு, அந்த நாட்டினுடைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த மினரல்ஸ்லாம் தேவைப்படுதோ அதை தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம், கோபால்ட், செம்பு, நிக்கல் மற்றும் பூமியின் அரிய தனிமங்கள் உள்ளிட்டவை அரிய கனிமங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா லித்தியம், கோபால்ட், செம்பு, நிக்கல். இப்போ லித்தியம்லாம் பார்த்தோம்னா பேட்டரியில், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட பேட்டரியில் பயன்படுத்தப்படுது. கோபால்ட், செம்பு இதெல்லாமே பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ஷன் அந்த மாதிரியான ஒரு யூசேஜ் வந்து இருக்குது எங்களுக்குலாம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப இவை பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் உற்பத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுதான் ஸ்டேட்மெண்ட் டெஃபினேஷன், ஓகேங்களா? டெக்னாலஜிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த மினரல்ஸ்லாம் ஒரு கண்ட்ரிக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 48 பகுதிகளில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்கிறதாக, அந்த லித்தியம், கோபால்ட் போன்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட 48 பகுதிகளில் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவாகவே பார்த்தோம்னா நம்ம நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அமைச்சர் சொல்லியிருக்கார். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அரிய கனிமங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்து இறக்குமதியை குறைப்பதை உறுதிப்படுத்துவதுடன் கடலோர பகுதிகளில் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன சொல்லியிருக்காங்க? அரிய கனிமங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யணும், கிரிட்டிக்கல் மினரல்ஸை உள்நாட்டிலேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும், ஓகேங்களா? அதை மைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா இறக்குமதியை குறைக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இறக்குமதி அப்படிங்கிறது சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது அரிய கனிமங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ அதை குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது கடலோர பகுதிகளிலும் சுரங்கங்களை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இதுவும் எதுக்காக? இறக்குமதியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதனால இந்த 3 முக்கிய நோக்கங்களோட இந்த கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நேற்று அதே ஒரு விழாவில் வச்சு 2 விஷயங்களை புதுசாக தொடங்கியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுரங்க நிலங்கள் மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் சுரங்க நில அமைப்பு எனப்படும் எண்ம தளத்தை
தொடங்கி வைத்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனிங் டெனமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. MTS அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகேங்களா, மைனிங் டெனமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் தொடங்கியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த மைனிங்கில் ஒரு டிரான்ஸ்பேரன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? முக்கியமான விஷயம், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. அது வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய செய்தித்தாளில் வேறு பெரிய செய்திகள் எதுவும் இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புடன் சந்திக்கலாம். நன்றி.